நவீதுங்கிற ஒரு சின்ன எழுத்தர். நவீதுங்கிறவர் கேட்கிறாரு, நிர்வாணமாக குளிக்கலாமா? அறையில் தனியாக இருக்கும் பட்சத்தில் இப்படி குளிக்கலாமா? தனியா இருக்கிறோம், வேற யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், குளிக்கிறோம். அடைக்கப்பட்ட பாத்ரூம்கள் இருக்குல்ல இன்னைக்கு, எல்லாம் அடைக்கப்பட்ட கதவு போடப்பட்ட பாத்ரூம்களா இருந்தா நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்ப நிர்வாணமா குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிர்வாணமா குளிக்கலாமாங்கும்போது இது சம்பந்தமாக ரசூல்லா காலத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டுருச்சு. ரசூல்லாட்டே கேட்கப்பட்டுருச்சு. இது அபூதாவுதுல 3497வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜுலன் யக்தஸிலு பில் பராஸி பிலா இஸாரின், ஒரு கீழாடை அணியாமல் ஒரு மனிதர் வெட்ட வழியில் குளிப்பதை ரசூல்லா பார்த்தார்கள். பார்த்தவொடனே அவற்றை ஒன்றும் சொல்லலை. இப்போ சைதல் மிம்பரில் ஏறினார்கள். ஹமிதல்லாக, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். வசனா அழகி, அவளை பாராட்டினார்கள். சும்மா கால பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ் அஸவஜல்ல ஹய்யுன், அல்லாஹ் ரொம்ப வெக்க உணர்வு, அல்லாஹ் வெக்கப்படக்கூடியவன். சித்தீருன், அல்லாஹ் மறைத்து கொள்ளக்கூடியவன். யுஹிபுல் ஹயா, சித்திர, மறைத்து கொள்வதையும் வெக்கப்படுவதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால ஃபைதகத்தசல் அகதுக்கும், உங்களில் ஒருவர் குளிப்பாரையானால் பொல் எஸ்தத்தீர், அவர் மறைத்து கொள்ளட்டும். மறைத்து தான் குளிக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, ஓப்பன்லாம் குளிக்கக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. இது அபுதாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், அவர் மறைத்து கொள்வதுனா மனித கண்களை விட்டு மறைத்து, அந்த செவர் தான் மறைச்சிக்கிறதுல வரல. இவர் வெளிப்படையான திறந்த வெளியில் குளித்தது தான் இதை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் பார்க்குற விதமாக குளிக்கக்கூடாதுன்னு வருமே தவிர, நிர்வாணமாக அவர் மட்டும் இருக்கிற ஒரு ரூமில் குளிக்கிறத பற்றி இது பேசாது. ஏன்னா அந்த சம்பவம் என்ன சம்பவம்னு கேட்டால், ரசூல்லா ஓப்பன் பிளேஸில் அவர் குளிக்கிறத பார்க்குறாங்க, கீழாடை இல்லாமல். அப்போ ஓப்பன் பிளேஸில் குளிக்கும்போது எல்லாம் மறைக்கணுமா, மறைச்சியான்னு கேட்க, மறைத்தல்னா பிறருடைய கண்களை விட்டு மறைத்து கொள்ளணுங்கிற ஒரு விஷயத்த ரசூல்லாக்கு வலியுறுத்திடுறாங்க இந்த ஹதீஸில். இன்னொரு ஹதீஸில் வருது, அந்த ஹதீஸும் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸு. அதில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மனிதர் ரசூல்லாட்ட ஒரு கேள்வியாக கேட்குறார். யார சொல்லலாம், அவுராத்துனா மானா தி மின்ஹா ஓமா நதரும், எங்களுடைய மறைவிடங்கள்னா மறைக்க வேண்டிய உறுப்புகள் இருக்குல்ல உடம்புல, அந்த பகுதிகளில் எதை நாங்கள் மறைக்கணும், எதை மறைக்கக்கூடாது, மறைக்காமல் இருக்கலாம் என்று கேட்குறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, எஹ்பல் அவுரத்தக்க இல்லாமின் சௌஜத்திக்க, உன் மனைவியிடத்தில் தவிர மற்றவங்கள்ட்ட உன்னுடைய அவுரத்தை மறைத்துக்கொள். அவுமா மலக்க தெமீனுக்கு, இப்போ இந்த காலத்தில் அடிமை பெண்களையும் மனைவி மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அதுவும் மனைவி மாதிரி அந்தஸ்தில் உள்ளது தான். மனைவியிடமோ அடிமை பெண்ணிடமோ தவிர உன்னுடைய அவுரத்தை நீ மறைத்துக்கொள் அப்படின்ட்டாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், மனைவியை தவிர வேற யார் முன்னாடியும் நீ என்ன செய்யக்கூடாது, அவுரத்தை காட்டிடக்கூடாது அப்படின்ற உடனே ஃபொகால ரஜுலு, அந்த மனிதர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, எக்கூனு மார் ரஜுலி, ஒரு மனிதர், ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளோடு நிற்கிறார். அப்போ என்ன நிலைமை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இனிஸ்தத்தாத் அல்லா யராக அகதுன், யாரும் உன்னை பார்க்க முடியாமல் இருக்கும்படி நடக்க இயலும் என்று சொன்னால் ஃபஃபால், அப்படியே இருந்து கொள். அப்படி இருந்து கொண்டா, ஆம்பளையாக இருந்தால் கூட நம்மள மாதிரி ஒரு ஆம்பளை தானேன்னு சொல்லி அவுத்து போட்டு குளிக்காத அப்படின்ட்டாங்க. அப்போ இதுலையும் ஒரு ஆளுக்கு முன்னாடி காட்டக்கூடாதுங்கிற அர்த்தம் தான் இது வரைக்கும் வருது. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறார், ஒரு ரஜுலு எக்கூனு ஹாலியன், ஒரு மனுஷன் அவன் மட்டுமே இருக்கிறான். இதுதான் பாயிண்ட். மற்றதெல்லாம் எதை காட்டாதுன்னு சொன்னால், அடுத்தவருக்கு காட்டும் விதமாக குளிக்காதுங்கிறது தான் இதுவரைக்கும் உள்ள வாசகத்திலிருந்து விளங்குகிறது. இந்த கடைசி வாசகத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த கேள்வி கேட்குறார் ஒரு மனிதர், ஒரு ரஜுலு எக்கூனு ஹாலியன், அவன் தனித்தவனாக ஒரு மனிதன் இருக்கிறான், அப்போ என்ன நிலைமை அப்படின்னு கேட்கும்போது, ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபல்லாஹு அஹக்க யுஸ்தொஹையா மின்ஹு, அல்லாஹ்வுக்கு வெக்கப்படணும்லப்பா, நீ மட்டும்தான் ரூமில் இருக்கிற, அல்லாஹ் இருக்கிறான்னு நினச்சிக்க, அவனுக்கு வைக்கப்படு, அவன் மறைச்சிக்கங்கிறாங்க. அப்போ தனியாக இருந்தாலும் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஹதீஸு ஆதாரமாக இருக்கிறது. திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்.